அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அனைத்து துறை சார்ந்த கல்வி ஞானத்திற்கும் அடித்தளமிட்ட இஸ்லாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களை நீங்கள் சுரங்கங்களாக காண்கிறீர்கள். அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3493 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் பிறந்ததே அறிவாற்றலை வளர்த்து கொள்வதற்காகத்தான் என்று இஸ்லாம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. அறிவாற்றலின் மூலம் தன்னை படைத்த இரட்சகனை அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியத்துவமாக நாம் இந்த அறிவை பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனை இருள் சூழ்ந்த அறியாமையிலிருந்து வெளிச்சம் நிறைந்த அறிவு உலகத்திற்கு கொண்டு வந்தது கற்காலம் முதல் விண்வெளி யுகம் வரை அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைத்துள்ளது இந்த இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் அறிவியலுக்கு வழங்குகின்ற முக்கியத்துவம் அற்புதமானது, அது நிகர்காட்ட முடியாதது. எனவேதான் நீ அறிய வேண்டும், படிக்க வேண்டும், ஓத வேண்டும் என்ற சொல் மூலமாகவே அல்லாஹ் அவற்றை வெளிப்படுத்திய முதல் உத்தரவு மனிதனை அறிவின் பாதையில் நிலைநிறுத்தியது. அறிவை தேடுவது ஒரு வழிபாடு என்று சொல்லலாம். அறிவை தேடுவது உண்மையை கண்டறிதல் என்று சொல்லலாம். அறிவை தேடுவது ஒரு கடமை என்று சொல்லலாம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் நியாயத்தை பேணுவது ஒரு பொறுப்பு என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அறிவியல் என்பது பொருளை ஆராய்வது என்று சொல்லலாம். இஸ்லாம் என்பது அந்த பொருளின் அர்த்தத்தை உணர்த்துவது. ஒன்று வெளி உலகை வெளிச்சப்படுத்துகிறது, மற்றொன்று உள்ளம் ஒளிரச் செய்கிறது. அறிவியலின் ஒளி அது இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தின் நெறிமுறை முழுமையடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நெறிமுறை இல்லாமல் கண்டுபிடிக்கப்படுகின்ற அறிவியலின் கண்டுபிடிப்புகள் மனித நலனுக்கு பதிலாக மனிதனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். இப்படி அறிவியலின் வளர்ச்சியை பற்றி உண்டான சிந்தனைகள், அதன் மூலம் மனித வாழ்க்கை அடைந்த நன்மைகள் பற்றி இஸ்லாம் என்னவெல்லாம் பேசியது என்பதை நாம் கண்டறிய கடமைப்பட்டிருக்கிறோம். கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை இது மனித அறிவியலின் அடித்தளத்தை அமைத்த ஒரு சிறப்பான காலம் என்று அறியலாம். மிக முக்கியமான இஸ்லாமிய அறிவியல் சார் வல்லுநர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் பற்றி உண்டான விவரங்களை நாம் ஆராய முற்படுகின்ற போது இஸ்லாமிய அறிவியலாளர்கள், அறிவியல் சார் வல்லுநர்கள் அவர்களுடைய பங்களிப்புகள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திற்கு பயன்பெற்றது என்பதை பல்வேறு விதமான அறிவியல் ஆராய்ச்சியினுடைய அடித்தளத்தை அடிப்படையாக வைத்து அதற்கு காரணமாக இருந்தவர்கள், அதை கண்டுபிடித்தவர்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு துறையிலேயும் இஸ்லாம் சார்ந்த வல்லுநர்கள் தான் அதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், அதனுடைய துவக்கமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவான முறையிலே அறிந்து கொள்ள முடிகின்றது. வானியல் சம்பந்தப்பட்ட துறை, புவியியல் சம்பந்தப்பட்ட துறை, கணிதம் சம்பந்தப்பட்ட துறை, இயற்பியல், இப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாமிய பேரறிஞர்கள் கிபி 973 முதல் 1050 வரைக்கும் உண்டான அந்த காலகட்டத்திலேயும் மெய்சிலிர்க்க வைக்கின்ற அளவுக்கு இந்த இஸ்லாமிய கல்வியாளர்களுடைய, அறிவு சார்ந்த வல்லுநர்களுடைய படைப்புக்கள், கண்டுபிடிப்புகள் இருந்தது என்பதை நாம் அறிய முடிகின்றது. நரம்பு மண்டலம் சார்ந்த அறிவாற்றல், இதயம் சார்ந்த அறிவாற்றல்
மற்றும் நோய்கள் பற்றி உண்டான விஞ்ஞான விளக்கங்களை இந்த உலகத்திற்கு அளித்த அந்த பெருமை இஸ்லாமியத்தை சார்ந்த அபு அலி ஹுசைன் இப்னு அப்துல்லா இப்னு சீனா என்று அறியப்பட்டிருக்கிறோம். மருத்துவம், தத்துவம், அறிவியல் சார்ந்த ஏனைய துறைகளிலேயுமே இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். இவர்கள் இந்த துறைகளுக்கு அடித்தளமிட்டவர்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே வணக்க வழிபாடுகள் என்று இல்லாமல் ஒவ்வொரு துறை சார்ந்த ஞானத்தையும் அறிவதிலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அனைத்து நன்மையான துறை சார்ந்த அறிவியல் விஷயங்களை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.